புதுயுகம் மற்றும் தேனி நியூரோ ஹாஸ்பிட்டல் இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 கோ பிரசன்டட் பை அவதார் பெட்ரோ தேனி. நாள் மே 10, 2026. இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். எல்லா பேரண்ட்ஸுக்கும் குழந்தைங்களை வச்சிருக்கிற 6 மாசத்துல இருந்தே ஆரம்பிச்சுக்குது. என் குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறாங்க, என் குழந்தை எடையே போடலை, எவ்வளோ எடை போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி தினமும் ஒரு 10 பேர்கிட்டையாவது பேரண்ட்ஸ் கிட்ட நாங்கள் அட்ரஸ் பண்ணிகிட்ருக்கோம். குழந்தை எடை போடலை, வெயிட் அந்த ஏஜ் அப்ராப்ரியேட்டாக இல்லை அப்படின்னே தயவு செய்து பதற வேண்டாம். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல 6 மாதம் அப்படிங்கிறது ரொம்ப அதீதமான வெயிட் போடுற ஒரு தருணம். ஒரு மனிதனோட ஹியூமனோட லைஃப் டைம்லேயே மாதம் 1 கிலோ வெயிட்டெல்லாம் யாருமே போட மாட்டாங்க. ஆனால் அந்த பச்சிலம் குழந்தைகளை பார்த்தீங்கன்னா கடவுள் கொடுத்துருக்கிற டாஸ்கே என்னென்னா சட்டு பொட்டுன்னு பாலை குடித்து எப்படியாவது பெருசாயிரு அப்படிங்கிற டாஸ்கோட தான் வராங்க. அதனால் முதல் 4 மாதம் இன்டென்ஸ் ஃபீடிங் ஃபேஸ்னு சொல்லுவோம். பால் குடிக்கிறது மட்டும்தான் வேலையாக வச்சுருக்காங்க. மாதம் 1 கிலோலாம் வெயிட் போடுவாங்க. நான் சொல்கிறது எக்ஸ்ட்ராடினரி, அதீதமானது சொல்கிறேன். ஒரு 700-800 கிராம் சர்வசாதாரணமாக போடுவாங்க. ஒரு குழந்தை பிறக்கும் போது 3 கிலோ அப்படின்னா 6 மாதம் ஆகும்போது டபுள் த வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். 4 மாதம்தான் அந்த வெயிட்டு, 5-6 ஆகும்போது இன்னும் பாதியாக குறையும். ஸோ 6 மாதத்தில் அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து டபுள் டைம்ஸ் வெயிட் போட்டுட்டாங்கன்னா ரொம்ப சூப்பர், ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக இருக்கலாம். 6 மாதத்துலேருந்து 1 வயசு வரைக்கும் இன்னொரு 3 கிலோ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ 1 வயசு பிறந்த நாள் கொண்டாடும் போது அந்த குழந்தை 3 டைம்ஸ் ஆஃப் பர்த் வெயிட், பிறந்ததுலேருந்து 3 மடங்கு இருப்பாங்க. 8-9 கிலோ, 3 கிலோவில் பிறக்கிற குழந்தை 9 கிலோ வரலாம். இதுக்கு அடுத்து தான் பெரிய ஷாக்கே இருக்குது. நிறைய பேர் சொல்கிறது என் குழந்தைக்கு 2 வயசாச்சு, 2.5 வயசாச்சு, 1.25 வயசாச்சு, அதே 9 கிலோவில் இருக்காங்க, அதே 8.5 கிலோவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறது இதுதான். இனிமேல் இதை ஞாபகமாக வச்சுக்கோங்க. பக்கத்தில் யாராவது உங்கள் வீட்டில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என் குழந்தை வெயிட் போடலை, 1 வயசு 2 வயசு 3 வயசுன்னு புலம்பும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே மந்திரம் என்னென்னா, அந்த குழந்தை 1 வருஷம் கூடி ஒரே 1 கிலோ தான் போடுவாங்க. எப்போது? தன்னோட ஃபஸ்ட்டு பர்த்டேலேருந்து செகண்ட் பர்த்டேலேருந்து தேர்ட் பர்த்டே, இப்போல்லாம் இந்த 1 வருஷத்துக்கு 1 கிலோ போட்டாலே பெரிய விஷயம். ஸோ அப்படி இருக்கிறதுனால ஏன் வெயிட் போடலை அப்படின்னு தவிக்க வேண்டாம். அந்த குழந்தை ஹைட் ஆகுறாங்க, அதனால் அப்போது வெயிட் போடுறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் சாப்பிட்றதும் பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டி ஃபுட்டாக கொடுங்க. தயவு செய்து குவான்டிட்டி எப்படியாவது என்னோட இந்த 1 கப்பை காலி பண்ணணும், எப்படியாவது இந்த 2 இட்லியை காலி பண்ணணும் அப்படிங்கிறத காட்டிலும் 4 வாய் சாப்பிட்டா கூட அதில் எல்லா விதமான நியூட்ரியன்ஸும் இருக்கிற மாதிரி. எடைன்னு கேட்டாலே நான் உடனடியாக அப்பா அம்மாவோட வெயிட்டை பற்றி கேட்பேன். அம்மா எப்படி இருக்காங்க, அப்பா எப்படி இருக்காங்க, யாரோ ஒருத்தர் ஃபேமிலியில் தின்னாக இருப்பாங்க, இல்லை கொஞ்சம் ஃபேமிலியில் அந்த ஹெரிடிட்ரி வைஸ் கொஞ்சம் பல்காக இருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த குழந்தையோட வெயிட்டாக வருதே ஒழிய, நீங்கள் தயவு செய்து அப்பா அம்மா ரொம்ப தின்னாக இருப்பாங்க ஆனால் குழந்தை வெயிட் போடலைன்னு பிறந்ததுலேருந்து அவங்களுக்கு அதுவே ஒரு கேள்வியாக இருக்கும். எப்படிங்க அந்த குழந்தைகிட்ட பெரிய சேஞ்சை நீங்கள் எதிர்பார்க்கலாம்? ஸோ அப்பா அம்மாவோட ஜெனட்டிக் திங் அப்படியே கேரி ஃபார்வர்டாகி வரும். ஸோ இப்போது 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தை சாப்பிட்ற அளவு ரொம்ப குறைஞ்சு போயிடும். இந்த 8 மாதம் 9 மாதத்தில் இருக்கிற வேகம், அதை சாப்பிடணும் அப்படிங்கிற ஆர்வம், அவங்களோட டேஸ்ட் பட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 8 மாதம் 9 மாதம் குழந்தையாக இருக்கும்போது மனிதனோட லைஃப் டைம்லேயே அதீதமாக டேஸ்ட் பட்ஸ் வருது இந்த 8-9 மாதத்தில். அதனால தான் அந்த குழந்தைக்கு எதையாவது எடுத்து வாயில் வைக்கலாம், எதையாவது சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற ஆர்வம் பெருசாக இருக்கும். அப்போ இதெல்லாம் ஒரு வயசு ஆகும்போது கொஞ்சம் ஸ்லோ ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த 1 வயசில் அந்த குழந்தை நடந்து பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. நிறைய புரிதல் இருக்கும். எங்கே ஓடலாம், எங்கே ஏறலாம், எதை எடுத்து வாயில் வைக்கலாம், எதை தூக்கி வீசலாம், எதை பிடிச்சி இழுக்கலாம், என்ன பேசலாம், என்ன கேட்கலாம், இவ்வளோ ஆர்வம் இருக்கும்போது அந்த குழந்தை சாப்பாட்டை ரொம்ப லீஸ்ட்டாக, அதுதான் உள்ளதுலேயே கடைசி ஆப்ஷனாக அந்த குழந்தை வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இந்த 1 வயசுலேருந்தே போராட்டமெல்லாம் ஆரம்பிச்சிடும். பத்தாததுக்கு பல்லு முளைக்கிறதெல்லாம் 8-9 மாதத்தில் ஆரம்பிச்சு 1 வயசில் பீக்கில் இருக்கும். பல்லு முளைக்கும் போது அந்த குழந்தைய பாடாப்படுத்தும். நம்ம நினச்சிக்கிறோம், பெரியவங்களுக்கு நிறையா பேர்த்துக்கு தெரியும் அந்த பல்லு முளைக்கும் போது எத்தனை அதீத உள்ள உணர்வுகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் சேர்றதுனால அந்த குழந்தை 1 வயசு 1.25 வயசில் சாப்பாட்டுக்கு அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் நீங்கள் அதை தவிர்ப்போட அந்த குழந்தைய சாப்பிட வைக்கணுமே, ஏன் சாப்பிடலை, நான் இவ்வளோ பார்த்து பண்ணனே, இவ்வளோ ஆர்கானிக்காக வாங்கி கொடுத்தேன், இத்தனை நேரம் செலவு பண்ணேன், அதெல்லாம் முக்கியமே இல்லை.
அந்த குழந்தை சாப்பிட்ற 4 வாய் 5 வாய் சாப்பாட்டில் என்னெல்லாம் நீங்கள் கொடுக்க முடியும்? கொஞ்சம் வெயிட் போடணும் அப்படின்னா கார்போஹைட்ரேட், ஹெல்தியான கார்போஹைட்ரேட் இருக்கணும்னு சொல்லுவோம். கொஞ்சம் நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்கிற ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கணும். இதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கலாம். ஆனால் இதையே நிறையா கொடுத்து எப்படியாவது என் குழந்தைய பெருசாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா, நான் இந்த பேரண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு பெரிய வார்னிங் சைனாக நான் சொல்கிறேன். குழந்தை அளவுக்கு மீறி பெருசாகும்போது, ஒரு ஹெல்தியான பேபி 5 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா 5 வயசு வரைக்கும் ஒல்லியாக தின்னா நரம்பு மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குழந்தைங்க தான் பின்னாடியும் தன்னோட அடலசன்ட் ஏஜில் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க போகிறாங்க. ஸோ எப்படியாவது என் குழந்தைய பெருசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற எல்லா பேரண்ட்ஸுக்கும் தயவு செய்து இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தை பின்னாடி 5 வயசில் 10 வயசில் 15 வயசில் அதுக்கும் பின்னாடி ஆரோக்கியமாக இருக்கணுமா, இல்லை இப்போ ரொம்ப எடையெல்லாம் போட்டு பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கணுமா? இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டு செயல்படுங்க. நன்றி.